அனைவருக்கும் வணக்கம். 2026 செப்டம்பர் மாதம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசி மீனம். மீனத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஜென்மத்துல சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு, ஆனா குரு பார்வையில் இருக்காரு. நல்ல விஷயம். அடுத்தது 4ஆம் இடத்துல இந்த மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் சிறப்பான நிலையில இருப்பாரு. குறிப்பா செவ்வாய் பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் டிராவல் பண்ணுவாரு. 18ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அடுத்து 5ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் உச்சத்துல இருக்காரு. 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் குரு கன்ஜக்ஷன் ஆகி குரு மங்கள யோகத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சிறந்த யோக அமைப்பு மீனத்துக்கு இந்த மாதத்துல உண்டு. இந்த குருமங்கள யோகமே உங்களுக்கு நிறைய மங்கள மாற்றங்களை செஞ்சு வைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது 6ஆம் இடத்துல கேது சூரியன் புதன். இதுல சூரியன் ஆட்சி பலத்தோட இருப்பாரு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைகிறது நல்ல விஷயம் தான். புதன் ஆதித்ய யோகத்தை கிரியேட் பண்ணும். கேதுவோடு இணையும் போது ஒரு அறிவுல ஒரு தெளிவு, ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் கலந்து வரும். அதுவும் நல்ல விஷயம். அடுத்தது 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச பலத்தோட மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. அதன் பிறகு சுக்கிரன் கரெக்டா இந்த மாதத்துல 2ஆம் தேதி நீச்சத்திலிருந்து விலகி 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் ஆகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். சுக்கிரன் 8ஆம் அதிபதி 8ல இருக்கிறது குற்றம் அப்படிலாம் கிடையாது. இது கொஞ்சம் அலைச்சல், பயணம், இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா ஃபேவர் தான், எதுவும் பெருசா குற்றமா இல்ல. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது இந்த மாதத்துல கரெக்டா 7ஆம் தேதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுறாரு. ரொம்ப நல்ல விஷயம். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே உச்ச பலத்தை அடைவது சிறப்பான ஒரு அமைப்பு. அதனை தொடர்ந்து கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகி புதன் ஆதித்ய யோகத்தை கிரியேட் பண்ணுவாரு. அதுவும் நல்ல விஷயம். அதற்கு அடுத்தபடியா 18ஆம் தேதி செவ்வாய் கடகத்துக்கு வந்துருவாரு. குருவோட இணைந்து குருமங்கள யோகத்தை கிரியேட் பண்ணுவாரு. செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆவாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கிரக நிலை. இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கடந்த மாதத்துல இருந்த ஆரோக்கிய பிரச்சனை முதல்ல நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சி ஆகிறது நல்ல விஷயம். ராசிநாதனுக்கு செவ்வாயுடைய பலம் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் குரு பார்வையில நம்முடைய ஜென்மஸ்தானம் வந்துடுது. எனவே ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை, என்ன குழப்பம், என்ன வருத்தம் இருந்தாலும் ஒரு தெளிந்த ஆரோக்கிய சூழ்நிலையை உங்களுக்கு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துரும். இந்த ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதற்கு அடுத்தபடியா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய மனம் ஒரு வேகம் எடுக்கும், ஒரு சுறுசுறுப்பாகும். அந்த சோம்பேறி குணம் உங்களை விட்டு நீங்கும். ஒரு தெளிவு அடைவீங்க, தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க. உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து முன்னேற ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த குருவும் செவ்வாயும் இணையறதுக்கான ஒரு அமைப்பு. ஏன்னா ராசிநாதனோட ஒரு வேகம், விவேகம் நிறைந்த ஒரு கிரகம், ஒரு அவசர குடுக்கை நிறைந்த ஒரு கிரகம் செவ்வாய் இணையுது. எனவே உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை, நீங்க செய்யணும்னு நினைக்கிற மாற்றம் அது வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். உங்க மனசுல இருக்கிற ஆசைகள், எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு போராட ஆரம்பிப்பீங்க. முயற்சிகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நீங்க முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வெற்றி ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். குரு மங்கள யோகம் பொதுவா என்ன செய்யும்? குடும்பத்துல மங்கள விசேஷங்களை நிகழ்த்த வைக்கும். ஃபேமிலியில ஒரு நல்ல விசேஷம், நல்ல மாற்றம், மகிழ்ச்சி தருணங்கள் இதெல்லாம் அதிகமா கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. தாராளமா செய்யணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள், சுபமாற்றங்கள் செய்யறதுக்கு நேரம் நல்லா இருக்கு. சின்ன குழந்தைகளா இருக்காங்க, ஒரு காது குத்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வைக்கலாம். அவங்களுடைய வயசுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு என்ன சுபகாரியம் செய்யணுமோ அது இந்த மாதத்துல செய்யலாம். நேரம் நல்லா இருக்கு. பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் இந்த மாதத்துல இன்னும் சிறப்படையும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் குறையும். குறிப்பா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல பர்டிகுலரா புத்திர பாகியத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும். தாராளமா புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கும் நேரம் நல்லா இருக்கு. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை, வில்லங்கம், குழப்பம் அதுவும் நிவர்த்தி ஆகுது. பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்குது. பூர்வீக சொந்த பந்தங்கள்லாம் இப்ப அணுகி வருவாங்க. அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துல கேது சூரியன் பிளஸ் புதன். இந்த கிரகத்துடைய காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 7 நாள் உங்களுடைய வேலை, உங்களுடைய உத்தியோகம், நீங்க பணிபுரியக்கூடிய இடம், உங்களுடைய மேல் அதிகாரிகள் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கும். ஒன்ஸ் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா புதன் 7ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுவாரு. நல்ல விஷயம். சூரியன் மட்டும் ஆட்சி பலத்தோட இருப்பாரு. ஆனா அது பெருசா குழப்பம் இல்ல, பெரிய அளவுல தடை இல்ல. எனவே 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க வேலையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்க வேலையில இருக்கக்கூடிய குழப்பங்கள்,
சிரமங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் விலகும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். உடைய பெயர், புகழ், அங்கீகாரம், நீ ஆகஸ்ட் மந்த்ல போட்ட எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் இந்த செப்டம்பர் மந்த்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அதான் பஞ்சமத்துல குரு செவ்வாய் கன்ஜக்ஷன் பிளஸ் 7ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சம். இந்த அமைப்பு நீங்க போன மாதத்துல போட்ட எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரத்தை இந்த மாதத்துல கொடுத்துரும். வேலை பார்க்குற இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதை சிறப்பா கொடுத்துரும். வருமானத்துல இருந்த தடை, பொருளாதார ரீதியா இருந்த நெருக்கடி அது இந்த மாதத்துல பர்டிகுலரா குறையும். வருமானம் அதிகரிக்கும். வருமான ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மேஜரா பிரச்சனை இல்லை. தொழில் விருத்தி சிறப்பா இருக்கு. நிறைய பேர் இந்த மாதத்துல புதுசா தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த புதிய தொழிலை தொடங்குறதுக்கு இந்த மாதம் ஸ்பெசிபிக்கா சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். சொந்த ஊர்ல பண்றதை விட வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல பண்றது நல்லது. அடுத்தது வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு கிடைக்குது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதுக்கும் இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. எனவே தொழில், உத்தியோகம், வேலை இதுல இருந்த நெருக்கடி அமைப்புகள்லாம் கம்ப்ளீட்டா விலகிடும். இந்த மாதம் வந்து ஒரு புத்துணர்ச்சியா நீங்க நினைச்ச மாதிரி செயல்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மாதம் தான் நான் மீனத்துக்கு சொல்றேன். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதை ரிசர்ச் பண்ண வரைக்கும் 7ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சம். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலயே நல்ல விஷயம். திருமண முயற்சிகளை தாராளமா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமணம் நிச்சயம் ஆயிடும். திருமணம் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைச்சிடும். சோ நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா உங்களுக்கு நான் சொல்றது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த செப்டம்பர் மந்த்ல சரியாயிடும். அதுக்கான ஒரு நிவர்த்தி உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம், பிரச்சனை எல்லாம் சரியாகுது. எல்லாமே ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேஜுக்கு வருது. வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் மன வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆயிடும். ஓவராலா திருமண வாழ்க்கை திருப்தியை நோக்கி பயணிக்குது, ஒரு நிறைவை நோக்கி பயணிக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்து இருந்த கவலைகள் இந்த மாதத்துல பர்டிகுலரா சரி ஆயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இந்த மாதம் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமா கொடுக்கும். நிறைய பயணம் உண்டு, இடமாற்றம் உண்டு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, திடீர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தயாரா இருங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது திடீர் பணவரவு, எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். ஆனா இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் நான் பாக்குறேன்னா பயணம் நிறைய இருக்கும், அலைச்சல் சற்று அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல அது தேவையில்லாத அலைச்சலாக மாற வாய்ப்பு அதிகம். சோ அந்த ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கவனம் தேவை. மற்றபடி வேற எதுவும் பெருசா பாதிப்பா தெரியல. அடுத்த 12ஆம் இடத்துல ராகு. வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டின செலவு இருக்கும். செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வர பணத்தை ஒரு அர்த்தமுள்ள செலவா பண்ணிக்கோங்க. ஒரு சுபகாரியம் பண்றது, சுபமாற்றம் பண்றது, ஒரு வீடு கட்டுறது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, இப்படி உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தரக்கூடிய ஒரு செலவாக அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அது கரைஞ்சிடும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதத்துல மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற குறைகளை சரி பண்றதுக்கான செலவு. அதை அந்த செலவுகளை பண்ணி உங்க ஆரோக்கியத்தை இன்னும் மேன்மையடைய வைக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது இந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல பெருசா இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இல்லை. 4ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சம். இந்த மாதமும் கல்வி ரீதியா பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. கல்வி ஸ்மூத்தா நகருது. கல்வி ரீதியா நல்ல மாற்றம், நல்ல உயர்வு, வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிறைய புது புது வாய்ப்புகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்னும் நல்ல மேன்மையான சிறந்த நிலையை அடைய போறீங்க. எனவே கல்வி ரீதியா எந்த குழப்பமும் பெருசா தெரியல. கல்வி ரீதியா உயர்வு, கல்வி சார்ந்த வகையில ஒரு அங்கீகாரம், நல்ல மாற்றம், கல்வியில புதுசா ஐடியாஸ்லாம் வரும். ஞாபக மறதி அப்படிங்கிற அந்த பிரச்சனை இப்போ சரியாகும். படிக்கிறது இப்போ மைண்ட்ல நிற்கும். எனவே உங்களுடைய அறிவை விசாலப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது செப்டம்பர் மாதத்துல ஏதாச்சும் ஆன்மீக வழிபாடு பண்ணலாமா? நமக்கு இருக்கிற தடை தாமதங்களை நிவர்த்தி பண்ணி இன்னும் நம்மளுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்க எந்த வழிபாடு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையில முருக பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. மேலும் வியாழக்கிழமையில போன மாதத்துக்கு சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு. இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய சிந்தனை ஒரு நேர்கோட்டுக்கு வந்து உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க ஈஸியா பயணிக்க முடியும். ஸோ பிரச்சனையா இருக்கு, எனக்கு தடையா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் இந்த வழிபாடு பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அன்னதானம் அது நீங்க கோவில்ல கொடுக்கலாம், அல்லது ஆதரவற்ற இல்லத்துல கொடுக்கலாம், ஒரு முதியோர் இல்லத்துல கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், ஏதோ ஒரு வகையில உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும்.
ஓவரால் அந்த செப்டம்பர் மாதம் பாதிப்புகளுக்கான நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு மாதம் தான். பெருசா எதுவும் பாதிப்பா தெரியல இந்த மாதத்துல. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு நிவர்த்தி, ஒரு தெளிவு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதம் ஆகஸ்டோட ஒப்பிடும்போது இந்த செப்டம்பர் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு. நல்ல ஒரு சிறந்த ஒரு வெற்றியையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமா நான் அந்த மாதத்தை உங்களுக்கு பார்க்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள் கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இந்த A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த PDFல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த PDFல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம்.
கொடுத்துருப்போம். ஸோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசா புக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசா புக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசா புக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். ஸோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.